தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்துல லட்சுமணகுமார் தயாரிப்புல அட்டகத்தி தினேஷ், ஹாரிஸ் கல்யாண் நடிப்புல இன்னைக்கு வெளியா இருக்கிற படம் தான் லப்பர் பந்து. இந்த படம் கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்தி இந்த படம் வெளியா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை, கிரிக்கெட் விளையாட்டுல ஒரு சிறந்த பேட்ஸ்மேனா இருக்காரு அட்டகத்தி தினேஷ். இந்த படத்துல கெத்து என்கிற பூமால கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இவர் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரரா இருக்காரு. இந்த படத்துல இவர் அடிச்சா பந்து 6 தான். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவர் எந்த டீம்ல இருக்காரோ அந்த டீம் தான் கோப்பையை ஜெயிக்கும். அப்படியே நீங்க ஆப்போசிட் வந்தீங்க அப்படின்னா ஹாரிஸ் கல்யாண், இவர் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பவுலரா இருக்காரு. இவர் பந்து போட்டார் அப்படின்னா எதிரணியில் இருக்கிற பேட்ஸ்மேன்கள் எல்லாம் ரன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம், விக்கெட்டை கொடுத்துட்டு தான் போவாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படியாச்சு சிறந்த பேட்ஸ்மேனா இருக்கிற தினேஷ், அட்டகத்தி தினேஷை எப்படியாவது விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியா இருக்காரு ஹாரிஸ் கல்யாண். இவங்க ரெண்டு பேருக்கும் கிரிக்கெட் போட்டியில மோதல்ல போயிட்டு இருக்கிற சமயத்துல ஹாரிஸ் கல்யாண் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அட்டகத்தி தினேஷனுடைய பொண்ணா இருக்கும். இது ஒரு பக்கம் போயிருக்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் கிரிக்கெட் விளையாட்டுல பெரிய மோதலே போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஹாரிஸ் கல்யாண் போட்ட முதல் ஓவர்லயே அட்டகத்தி தினேஷ் பாத்தீங்கன்னா அவுட் ஆயிடுவார். இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஈகோ போட்டி போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஸோ அட்டகத்தி தினேஷுக்கும் ஹாரிஸ் கல்யாணுக்கும் வருகிற பிரச்சனைகள், மோதல்களும் தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஹாரிஸ் கல்யாண் தன்னுடைய துருதுருப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காதல் காட்சிகளாகட்டும், கிரிக்கெட் மைதானத்துல விளையாடுற காட்சிகளாகட்டும், ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு கச்சிதமா பொருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியே ஆகணும். அதே போல இந்த படத்துல அட்டகத்தி தினேஷனுடைய கம்பேக் சரியான கம்பேக் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதாவது ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவன் எப்படிலாம் நடந்து கொள்வான் அப்படிங்கிறத ரொம்ப அழகா நடிச்சு காட்டியிருக்காரு இந்த படத்துல. குறிப்பா தன்னுடைய மனைவி கிட்ட அழற சீன், அதாவது மனம் முடிஞ்ச அழற சீனா இருக்கட்டும், ரொம்பவே அழகா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகும். அதே போல அட்டகத்தி வர சீன் எல்லாம் பேக்ரவுண்ட்ல விஜயகாந்தனுடைய, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பாடல்கள் வரும். அது பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகும். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கதாநாயகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகும். குறிப்பா இந்த படத்துல இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து கிரிக்கெட் விளையாட்டுல வர அரசியலும் கிரிக்கெட் காட்சிகளை அமைச்ச விதமும் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி ஆகுது. திரைக்கதையில தோல்வி இல்லை, திரைக்கதையை ரொம்ப வலுவா அமைச்சு படத்தை ரொம்பவே அழகா காட்சி அமைச்சிருக்காரு இயக்குனர் தமிழரசன். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமே திரைக்கதை தான். இந்த படத்தினுடைய பிளஸ் என்ன அப்படின்னு சொன்னா, படத்தில் நடிச்சிருக்கிற நடிகைகள். அடுத்ததான் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் காட்சி, கிளைமேக்ஸ் காட்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய திரைக்கதை, இந்த படத்துல விஜயகாந்தனுடைய ரெஃபரன்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளஸ். மைனஸ் அப்படின்னு சொல்றது பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த லப்பர் பந்த் மொத்தத்துல ஒரு 6. இந்த படம் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு விருந்து. ஓகே கைஸ், அடுத்த படத்தினுடைய ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். உணர்ந்து விடுபடுகிறேன். நன்றி.